நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தியை தான் உளவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக மோசமான தோல்வி பாஜகவிடம்தான் அமைக்கும் என்றும், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி போன்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக பாஜகவிடம் படுதோல்வியே தழுவும் என்ற செய்தியை தற்பொழுது உளவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் 2026ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றாது என்றும், தமிழகத்தில் போதை, கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை சம்பவங்கள், மக்களிடம் வெறுப்பை தூண்டும் விதமாக திமுகவின் செயல்பாடுகள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோசமான சூழ்நிலைகளை திமுக அமைத்தது என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் திமுகவின் மீது முன்வைத்திருக்கிறது உளவுத்துறை. இதனை அனைத்தையும் சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரை தேவைப்படும். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் அனைத்தையும் சரி செய்தாலும் திமுக வெற்றியடையுமா என்று நாம் பார்த்தால் அதுவும் சந்தேகம்தான். காரணம், அனைத்து தவறுகளையும் திமுகவினர்கள் மட்டும்தான் செய்கிறார்கள். குறிப்பாக திமுகவின் முக்கிய அமைச்சரான பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் துரைமுருகன் மற்றும் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்று 14 அமைச்சர்கள் மீதான வழக்குகளும் அவர் மீது சுமர்த்தப்பட்ட அனைத்து வழக்கிற்குமான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் தினம்தோறும் ஆஜராக்கப்பட்டு பல்வேறு விதமான விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த வரிசையில் பொதுமக்கள் அனைவரும் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருப்பதற்கு காரணம், தமிழகத்தில் விலைவாசி உயர்வு, தமிழக மக்களை ஏளனமாக பார்ப்பது, கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் சரியான முறையில் பின்பற்றாமல், மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்றாமல் திமுக காலத்தை நீட்டிக்கும் வகையில் செயல்படுவது என்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் உளவுத்துறை சொன்னதன் காரணமாக இனி 2 ஆண்டுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற முடிவையும் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது வரை எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தலைமையை விட நிர்வாகிகளும் அமைச்சர்களும் MLA-க்களும் தான் கீழ்மட்ட மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தையும் திட்டத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சரியாக இருந்தாலும் கீழுள்ளவர்கள் சரியாக இருப்பார்களா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இதன் மூலமாக நிச்சயமாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்காத திமுக இனி வரக்கூடிய காலங்களிலும் ஆட்சி அமைக்காது என்று உளவுத்துறை கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு லைக் மட்டும் பண்ணுங்க.